ஒரு மாமாவுக்கும் ஒரு அக்கா பையனுக்கும் உள்ள அந்த உறவு வந்து என்னன்றது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்குலாம் தெரியாது. பட் அது வந்து நல்லா இந்த மூவில வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. வேற மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நைஸ், எல்லாமே ஓவரால் நைஸ். இல்ல இதை விட டிஃப்ரெண்டான ஸ்டோரி தான். எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு மூவி, ஃபேமிலி பேஸ்டு மூவி தான். நல்லா இருந்துச்சு. காமெடியா இருக்கு, எமோஷனும் நிறைய இருக்கு. பாப்பாங்க ஒரு காமெடி ஆக்டர் இப்படி சீரியஸா எடுப்பாங்கன்னு பார்த்தா சூப்பராவே எடுத்திருக்காரு அவரு. ரொம்ப சூப்பராவே எடுத்து படம் சூப்பரா இருந்துச்சு. நான் சூரிய வேற லெவல்ல வச்சிருக்காரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு படம் சூப்பரா இருக்கும்னு. ரொம்ப நாள் அழுவாம இருந்தேன், லைட்டா அழ வச்சிட்டாங்க. படம் சூப்பர் ப்ரோ. கண்டிப்பா நெக்ஸ்ட் எஸ்கேனா சூரி தான் ப்ரோ. வேற லெவல் மஸ்டபடி மாமா பாசல்ல செம்மையா இருந்ததுண்ணா. அழுகு வந்துச்சுண்ணா. செம்ம எமோஷனு, செம்ம எமோஷன்னா. செம்மண்ணா, ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப ஃபேமிலி மூவியா இருந்துச்சு. ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. டிஃப்ரெண்ட் ரோலா இருந்துச்சு. எப்பவுமே காமெடியா இல்ல. முன்னாடி ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு இந்த தடவை. ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. எல்லாத்தையும் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஹீரோயின் ரோல் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. வேற மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நைஸ், எல்லாமே ஓவரால் நைஸ். சூப்பரா இருக்கு. ஓவர் ஆக்டிங்லாம் இல்ல. நைஸ், நல்லா இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்ல. நல்லா சூப்பராவே இருக்கு. இவருக்கு இந்த படம் எதிர்பார்ப்பாங்க ஒரு காமெடி ஆக்டர் இப்படி சீரியஸா எடுப்பாங்கன்னு பார்த்தா சூப்பராவே எடுத்திருக்காரு அவரு. ரொம்ப சூப்பராவே எடுத்திருக்காரு. அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்களா, அப்படிலாம் கிடையாது. இன்னும் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஃபேமிலி மூவி, லவ் எல்லாமே இருந்துச்சு. எமோஷனல் அப்படியே கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலி கூட நம்ம கூட அப்படியே ரெகுலரா சூப்பரா நிஜமா நல்லா தான் இருக்கு. அழாத மோனிஷாவே அழுதுட்டானா அப்ப நல்லா தான் இருக்கும். லைட்டா அது பெஸ்ட் பார்ட்டா இருந்துச்சு. அந்த இவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் 2 பேரோட போர்ஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஓவராலாவே எல்லாமே இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங் டிஃபரெண்டா இருந்து, ஹீரோயின் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. இவங்க சொல்லுவாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சூரிய ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. ஓவரால் மூவியே நல்லா இருந்துச்சு. பார்க்க வேண்டிய மூவி. இல்ல இல்ல எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்ல இல்ல இதை விட டிஃப்ரெண்டான ஸ்டோரி தான். எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு மூவி, ஃபேமிலி பேஸ்டு மூவி தான். நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். இருக்கு ஃபன்னும் இருக்கு. ஃபன் பிளஸ் எமோஷனல் கலந்துருக்கு. நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாவே காமெடி தான். ஆமா, ரொம்ப எமோஷனலா போச்சு. ரொம்ப ஒரு மாமாவுக்கும் ஒரு அக்கா பையனுக்கும் உள்ள அந்த உறவு வந்து என்னன்றது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்குலாம் தெரியாது. பட் அது வந்து நல்லா இந்த மூவில வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. பார்க்கலாம் இருக்கு. நல்லா பண்ணியிருந்தாரு, செம்மையா பண்ணியிருந்தாரு. இல்ல ஆக்டிங்லாம் நல்லா தான் இருக்கு. மூவி தான் கொஞ்சம் கதை தான். ஆனா பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா இருக்கு. காமெடியா இருக்கு, எமோஷனும் நிறைய இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம் கண்டிப்பா. படம் சூப்பர் ப்ரோ. கண்டிப்பா நெக்ஸ்ட் எஸ்கேனா சூரி தான் ப்ரோ. வேற லெவல் மஸ்டபடி. சென்டிமெண்ட்லாம் அச்சிக்கவே முடியாது. சூப்பர் கம்பேக், பயங்கர கம்பேக் அவருக்கு. சூரியலாம் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஒரு ஹீரோ மேல அடுத்தது அதே சொன்ன எஸ்கே தான். கண்டிப்பா கனெக்ட் ஆகும். ரியல் லைஃப்ல எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். உங்க லைஃப், எங்க லைஃப்னு எல்லா லைஃப்லயும் கண்டிப்பா ஒரு சீனாச்சும் கனெக்ட் ஆயிடும். கண்டிப்பா 2Kஸ்க்கு தெரிஞ்சுக்கணும் இதை பத்தி எல்லாருமே. சில பேர் தெரியாம எப்படின்னு ஒரு உறவு இருக்கு, மாமா சித்தப்பா அப்படின்னு ஒரு மாமா இருக்கு. அது கண்டிப்பா இது 2K கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. ஆனா படம் சூப்பர், அல்டிமேட். கண்டிப்பா பார்க்கலாம். சூப்பர் படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபேமிலி படம் தான் ப்ரோ. பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ப்ரோ. எல்லாரும் கூட தாராளமா வரலாம் ப்ரோ. மஜா வந்துச்சு ப்ரோ. படம் சூப்பர் நல்லா இருந்துச்சுண்ணா. நல்ல படம்ண்ணா. நல்ல ஒரு கண் ரொம்ப நாள் அழுவாம இருந்தேன், லைட்டா அழ வச்சிட்டாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா மனுஷனால எல்லாருக்குமே எப்படி சொல்றது, நல்ல படம்ண்ணா. மனிதர்கள் நல்ல மனிதர்கள் பார்த்து அழுதுருவாங்க. இந்த படம் நல்ல படம். படமே புரியல. படம் நல்லா தான் நல்லா இருந்துச்சு. பிடிச்சி படம் நல்லா இருக்கு. ஃபேமிலி படம் நல்லா இருக்கு. சூப்பர், நல்லா இருக்கு, செமையா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா எமோஷனல் சீன்ஸ்லாம் நிறைய இருந்தது ப்ரோ. ஓகே தான், நல்லா ஃபேமிலி ட்ராமா நல்லா இருந்தது.
கண்டிப்பா பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க தெரியல. அப்புறம் ஃபீல்ல ஓடிடில பார்த்து உட்காந்துட்டு ஐயோ அந்த ப்ரோ ப்ரோ சென்னையில எல்லாம் இப்படி வாழ்றதே இல்லையா ப்ரோ? ஃபேமிலி ரிலேட்டிவ் அப்படிலாம் வாழ்றதே இல்லையா? எல்லாமே தான் இருக்காங்க, எல்லா இடத்துலயும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ கனெக்ட் ஆகும் பாருங்க, எல்லாருக்குமே ஃபேமிலி கனெக்ட் ஆகும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே சொல்லுங்கண்ணா. படம் எப்படி இருந்தது? படம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. சூரி வேற லெவல்ல வச்சிருக்காரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு படம் சூப்பரா இருக்கும்னு. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் போயிட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்கும் படம். நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூரி ஆக்டிங் நல்லா இருக்குடா படம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்குடா? படம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு தெரியாது. நல்லா இருந்துச்சு ப்ரோ, மூவி நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, ஃபேமிலி பேஸ்டு நல்லா இருந்துச்சு. இல்ல ரொம்ப வயசானவங்க எல்லாம் பார்க்கலாம், லேடிஸ் தான் பார்க்கலாம், நிறைய கமெண்ட் எல்லாருமே பார்க்கலாம். கொண்டாடுறாங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தா யாருனாலும் கொண்டாடலாம், நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. வாட்ச் ஃபீல் குட் மூவி, நல்லா இருக்கு. ஆக்டிங்லாம் செம்மையா பண்ணியிருக்காரு. அவர் காமெடியெல்லாம் பார்த்துருக்கோம், பட் இந்த படத்துல வேற லெவல்ல நல்லா பண்ணியிருக்காரு அவரு. ரொம்ப எமோஷனலா ஓவரா இருக்கும்னா எடுத்து ஏத்துக்கலாம். இல்ல எல்லாமே நம்ம வந்து ரொம்ப ஓவர்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்றது, நம்மள அள வச்சிடுறாங்க சொல்ல போனா. 2-3 இதுல நானே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டேன். சீரியல் மாதிரி இருக்குனால யதார்த்தமா இருக்கு, நல்லா இருக்கு. கனெக்ட் ஆகுற மாதிரி தான், இந்த எல்லா ஃபேமிலிஸோட கனெக்ட் ஆகுற ஒரு மூவி தான். கம்பேர் பண்ண எந்த படத்தோட கம்பேர் பண்ணலாம்? கம்பாரிசன் எல்லாம் சொல்ல முடியாது நம்மளுக்கு. எல்லாமே அந்த மாதிரி மெய்யழகன் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ஃபீல் குட் மூவி, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் அந்த மாதிரி. கடைக்குட்டி சினிமா எல்லாமே அதுதான் சேம் டைப். அதாவது ஒவ்வொன்றும் ஒரு டைப் ஆஃப் ஜர்னி, அந்த மாதிரி டைப் ஆஃப் ஒரு நல்லா இருக்கு. ஓவரால் சாட்டிஸ்ஃபைட். ரெக்கமெண்டட் மீ மூவி. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ஏதோ போகிற மாதிரி இருந்தது, ஆனால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக எமோஷனில் கனெக்ட் பண்ணி கலக்கிட்டாங்க. சூரி சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு, மற்ற எல்லா ஆர்டிஸ்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை காமெடினா கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, அதுக்குன்னு தனியாக ஒரு ட்ராக்கெல்லாம் எதுவும் கொடுக்கல. எமோஷன்ஸ் ரொம்ப சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ராஜ்கிரண் சாருடைய அந்த போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அக்காவோட கேரக்டர், அம்மாவோட கேரக்டர், அப்புறம் அவங்க ஹீரோயினோட கேரக்டர், எல்லா கேரக்டருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சூரி சாருக்கு வந்து பெரிய ஒரு ஹீரோவாக இல்லாத மாதிரி கதைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான அந்த கேரக்டர் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எமோஷன்ஸு செகண்ட் ஹாஃப்லலாம் ஒரு 2-3 இடத்துலலாம் எல்லாருமே அழ வச்சிருச்சு. மோஸ்ட்லி பார்த்த ஜென்ஸ் ஆடியன்ஸே கூட வந்து கொஞ்சம் கண்ணு கலங்கி நல்லாவே பார்த்தாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. மியூசிக்லாம் நல்லா இருந்தது, பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது. எமோஷன் கனெக்ட் பண்ணுற அந்த பிஜிஎம்ஸும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியாலாம் ஒன்றும் உண்மையிலேயே இல்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் படத்தை பாருங்கள், பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன்ஸ் தெரியும். ஏன்னா ஒரு வாட்டி பார்க்குற படம் அப்படின்றது இது மாதிரி ரிவ்யூஸ் பார்த்து தான் நானும் வந்தேன். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஏதோ போகிற மாதிரி இருந்தால் செகண்ட் ஹாஃப்லலாம் டோட்டலாகவே படம் வேறு மாதிரி மாற்றிடுச்சு. அந்த மைண்டு டாத்து ஃபீலிங் எல்லாம் உண்மையிலே வைப்பாங்க. விஸ்வாசத்துக்கு அப்புறமா ரொம்ப கனெக்ட் பண்ணி நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்குற ஒரு படமாக இந்த படமாக இப்போ நான் பார்க்குறேன். தேங்க்யூ.